டேய், என்னடா இப்படி மனசாட்சி இல்லாம பண்றீங்களாடா? ஏண்டா சிஎஸ்கேல உன்னைய 20 வயசுல 8 கோடி கொடுத்து எடுத்தோம்டா, ஒரு மேட்ச் அடிக்கலாடா. மந்தையா சமீர் ரிஸ்வி எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அடுத்த வருஷம் இவன் தேரமத்தான ரிலீஸ் பண்ணா டெல்லி அணி வெறும் 95 லட்சத்துக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வாங்கினதுல இருந்து நிலைமை அப்படியே தலையில மாறிடுச்சு. ஆண்டி பொழக்கிறேன். என்னடா இது சென்னைக்கு வந்த சோதனை? சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ ஒரு வேலை பண்றாங்க. சின்ன சின்ன பிள்ளைகளை பிடிச்சி 10 கோடி 20 கோடின்னு கொடுத்து ஒரு வருஷம் நாளா வளர்த்து விட்டுட்டு அடுத்த வருஷம் 50 லட்சம் 60 லட்சம்னு அவங்கள மற்ற அணிக்கு கொடுத்துறாங்க. அவங்க போய் பொழந்து நட்டுறாங்க. இதே வேலையா போச்சு. இப்ப கூட 2 பேரை எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் எடுத்து வச்சிருக்காங்கன்னே தெரியல. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்னு 2 பேரும் 14 கோடி 14 கோடி. ஐயோ ஐயோ. அப்புறம் அடுத்த வருஷம் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த டீம்ல போய் அடிச்சு நொறுக்குவாங்க. இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. அதுவும் இந்த ஐபிஎல்ல சமீர் ரிஸ்வி பொழந்து கட்டுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் லக்னோவுக்கு எதிராக 70 ரன் நாட் அவுட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தேன். இந்த மேட்ச் ஆந்த பரம்பரை மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக அவைகளுக்கு எதிராக 90 ரன் அடிக்கிறேன். அடிச்சு தும்சம் பண்ணி மும்பைய ஓரம் தள்ளிட்டாங்க. ரோஹித் சர்மாவையே ஓரம் தள்ளி விட்டு ஆரஞ்சு கேப்ப தட்டி தூக்கிட்டாப்ல சமீர் ரிஸ்வி. பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் புரியுதுடா, சென்னைக்கு நேரம் சரியில்லை போல. நல்ல ஜோசியர்கிட்ட போய் சாதாட்ட காட்டி பார்த்துக்கிட்டு வரணும். என்ன பரிகாரம் சொல்றாயன்னு பார்த்து அதை பண்ணாதான் டீம் உருப்படும் போல. பாப்பா, அடுத்த 2 மேட்ச் சிஎஸ்கே முடிஞ்சிச்சு. இந்த ஐபிஎல்லும் சாமிக்கு விட்டுற வேண்டியத. மீத இருக்க மேட்சையாச்சும் ஜெயிச்சு கொஞ்சம் மானத்தை காப்பாத்தினா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்னை அணி மீண்டு வருமா?